Good evening. Good evening, sir. Good evening. Good evening, Good sir. evening. Good evening, sir. Good evening, sir. நான் பேசுறது நான் பேசுறது சார் நீங்க கழிக்கிறது கிளியர் இல்ல. பிள்ளைகள் பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா? என்ன மாதிரி? இப்போ கேக்குது சார். விட்டு விட்டு கேக்குது சார். எல்லா இப்போ ஊர்லயும் கேக்குது. சரி சரி. உங்களோட ஊர்கள் எல்லாம் மலையா பிள்ளைகள்? ஓ சார். ஓ சார். ஓ சார். சார். ஓகே 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 ஓகே. சரி, எங்க கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? எங்கட கிளாஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? குவேந்திரன், நிதிஷ் புதுசா அல்லே? சார். எங்கட கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களானே? சார் நான் போன வீக்கெண்ட்ல தான் வந்தேன். வீக்ல தான் வந்தேன். சரி, ஓகே ஓகே. பிள்ளைகள் நாங்க பாத்துக்கொள்ளுங்க, வெப்பநிலை படிச்சிட்டோம் அப்படிதானே? ஆம் சார். ஓ சார். Yes. வெப்பநிலையோட நாங்க அப்படியே மழை வீழ்ச்சி செயல்முறை படிச்சோம் தானே? எப்படி மழை வீழ்ச்சி? ஓ சார். இல்லன்னு சொல்லுங்க. ஓகே, மழை வீழ்ச்சி. நான் காற்று பார்த்தோம் தானே? ஓ சார். காற்று அளக்கிறது, காற்று எப்படி வேகமா போறது பார்த்தோம் தானே? ஓகே, காற்று பார்த்தோம். முகில்கள் பார்த்தோமா? முகில்கள் இல்ல சார். இல்ல சார். எஸ், முகில்களை கொஞ்சம் பாப்போமா? ஓ சார். நீங்க முகில்கள்லாம் பாத்திருக்கீங்களா பிள்ளைகள்? இப்படி முகில்கள்லாம் பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி? ஆஹ் அதே மாதிரி இந்த இப்படி முகில்கள்லாம் பாத்திருக்கீங்க. இப்படி எல்லாம் முகில் இருந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்ன காய்த்தம் பிள்ளைகள் அது? இதெல்லாம் நாங்க முகில்கள் சொல்லுவோம். சரி, பாருங்க. முகில்கள் இயல்புகளை அவதானிப்பதன் மூலம் அறிஞ்சு, முகில்களை பாக்குறது மூலம் தான், அவதானிப்பதன் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? பார்த்தது மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் முகில்கள் வித்தியாசமான நிறங்களையும் வடிவங்களையும் கொண்டு இருக்குமா இல்லையா பிள்ளைகள்? நிறங்கள் வடிவங்கள் இருக்குமா இல்லையா? சில சில உருவங்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா முகில்கள்ல? கண்டதுண்டா? குதிரை மாதிரி உருவம் சும்மா பார்த்து அப்படி இல்ல, அப்படி பார்க்கும்போது விளங்குமா விளங்காது அந்த மாதிரி உருவங்கள்? உருவங்கள் மாதிரி காணப்படும். எஸ். நிறங்கள் காணப்படும். மாலை நேரத்தில் சிவப்பு கலர் முகில்கள் வருமா வராதா? ஒரு சில நேரம் சன்செட் சூரியன் மறையிறப்ப ஒரு சில நேரம் அப்படி வரும். ஏன்னா அந்த மாதிரி நிறங்கள்ல வரும். காற்று வீசும் திசைக்கேற்ப முகில்கள் நகர்ச்சி செய்யும். காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் முகில்கள் என்ன செய்யும்? போகும். அப்படியா இல்லையா? காற்று எந்த பக்கம் வீசுமோ அந்த பக்கம் முகில்களும் போகும். ஓகே. மழைக்கு முன் வானில் இருள் சூழ்ந்த தடித்த முகில். மழை பெய்யறதுக்கு முன்னுக்க நீங்க முகில்களை பாத்திருக்கீங்களா வானில்?
ஓ சார் ரொம்ப இந்த மாதிரி சும்மா கருப்பா இருக்கும், இருண்டுரும் பிள்ளைகள். மேகங்கள் அப்படி முகில்தான் இருண்டனால நாங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை இருட்டாயிரும், மழை பெய்யும். கருமுகில்கள் காணப்படும். கருமுகில்கள் காணப்படும். வானில் முகில்கள் இடத்தை பார்க்கலாம் இல்லையா? முகில்கள் இல்லாத நேரம் பார்க்கலாதா? நீல வானத்தை நாங்க பார்க்க, முகில்கள் இல்லாட்டி வானில நாங்க நீல வானத்தை அவதானிக்க முடியுமா முடியாதா? அப்ப என்ன மாதிரி சரியான வெயிலா இருக்கும், வெப்பமா இருக்கும், சூரியன் செங்குத்தாக பட்டு கொண்டிருக்கும், அப்படியா இல்லையா? அந்த நேரம் பிள்ளைகள் நீல வானத்தை அவதானி. முகில்கள் சூரியனின் புவி வெப்பமாக்குது தடுக்கும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். முகில்கள் எங்க இருக்குது? வளிமண்டலத்துல இருக்குது. சூரியன் வெப்பம் அந்த வளிமண்டலத்தை தாண்டி தானே நிலத்தை படணும். வளிமண்டலத்தை தாண்டி தான் என்ன செய்யணும் கிடப்பு. சூரியன் இப்படி இருக்காரு, சரியா? அதுக்கு அடுத்துதான் இங்கதான் முகில்கள் இப்படி இருக்கும். இப்ப சூரியன் கதிர் இந்த முகில்களை தாண்டி தானே நிலத்துக்கு வரணும், நிலத்துக்கு வரணும். இப்படி வரும்போது சூரியனினால் ஏற்படக்கூடிய அதிகூடிய வெப்பத்தை இந்த முகில்கள் தடுக்குதா இல்லையா? முகில்கள்ல படும்போது சில்லென்று இருக்கும் தானே வெப்பம், தடுக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அதனாலதான் அவங்க சொல்றாங்க பிள்ளை உயரமான இடத்துல வெப்பம் குறைவு. நீங்க யோசிச்சு பாருங்க, நுவரெலியா இலங்கையில ரொம்ப உயரமா இல்லையா? அப்ப அங்க பாருங்க வெப்பம் குறைவு, சரியான குளிர். இலங்கையிலேயே ரொம்ப குளிரான மாவட்டம் எது? வெப்பம் குறைந்த மாவட்டம் நுவரெலியா மாவட்டம். அப்ப என்னன்னா பிள்ளைகள் முகில்கள் அங்க கிட்ட இருக்கும். நீங்க சில நேரம் மலைகள் பெய்யும் போது மலையகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உயரமான மலைப்பகுதி எல்லாம் மறைஞ்சிரும். என்ன மறைக்கும்? அத முகில்கள் மறைக்குமா இல்லையா? முகில்கள்லாம் மறைக்கும் போது சில நேரம் ஒவ்வொரு இடங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த இடமெல்லாம் முகில்கள் மறைச்சிரும். பார்த்ததுண்டா அந்த காட்சியெல்லாம்? இது இலங்கையில மலை நாட்டுக்கே உரித்தானது. ஏனைய பிரதேசங்கள் அப்படி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே? இப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப மலை நாட்டு பகுதிகள் இருக்கவங்க முகில்கள் கிட்ட இருப்பாங்களா இல்லையா? அப்படி கிட்ட இருக்கனாலதான் பிள்ளைகள் இலங்கையில ரொம்ப உயரமான, உலகத்திலே ரொம்ப உயரமான பகுதி எல்லாமே வெப்பம் குறைந்த பகுதியா காணப்படுது. ஓகேவா? இதுகெல்லாம் நாங்க பாக்குறோம். வானிலை பாருங்க, இந்த சார்ட்னு உங்களுக்கு தேவைப்படும் கட்டாயம். நாங்க வெப்பம் படிச்சோம், வானிலை மூலம் வெப்பம். வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி என்ன? வெப்பமானி. அதன் அழகு என்ன? செல்சியஸ் பாகை பாரணை. இது நாங்க படிச்சோம் தானே, நல்லா கிளியரா படிச்சோமா இல்லையா? அதே மாதிரி மழை வீழ்ச்சி அளக்கக்கூடியது என்ன கருவி? மலைமானி. அந்த அளவு திட்டம் என்னன்னா 1 மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர். ஓகேவா கயானா? எங்க கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க யாரும் இருந்தா எங்கிட்ட பேசிட்டு போகலாம். யாரும் இருந்தா பேசுங்க. காற்றின் வேகத்தை அளக்கக்கூடிய கருவி என்ன? காற்று விசைமானி. மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கறதுதான் அளவு. அப்படின்னா கிலோமீட்டர் per hour, சரிதானே? அளவு
குவேந்திரன் என்ன பேசுறான்னு எனக்கு விளங்குது இல்ல. அடுத்து காற்று வீசும் திசை. காற்று வீசும் திசை. காற்று திசை காட்டி என்னது? காற்று திசை காட்டி. இதன் அழகு என்னன்னா அம்புக்குறியால் காட்டப்படும். திசை என்ன எந்த அம்புக்கு எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் என்ன செய்யப்படும்? இந்த அம்புக்குறி திரும்பும். அப்ப அந்த நேரம் நாங்க எந்த திசைன்னு அவதானித்துக் கொள்ளலாம். கடைசியா நாங்க பார்த்தது முகில்கள். முகில்களை முகில்கள் அதிகம், இங்க முகில்கள் கொஞ்சம், இங்க முகில்களே இல்லை அப்படின்னு நம்ம எதை பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம்? நம்ம அவதானிப்பதன் மூலம் தான் என்ன செய்யலாம்? இத அறிஞ்சு கொள்ள முடியும். அதன் அழகு ஒக்ராஸ். அதன் அளவு என்னது? ஒக்ராஸ்ங்கிற ஒரு அளவுல தான் சொல்லுவாங்க. இவ்வளவு குமிஞ்சிருக்கு, இவ்வளவு இல்லை அப்படிங்கிற விடயம். இந்த அட்டவணை உங்களுக்கு கிளியரா? இது தேவைப்படுமா தேவைப்படாதா? எஸ், தேவைப்படும். ஓகே, இது உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். சரி, இப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா இந்த பாடத்தை முடிச்சிருக்கின்றோம். இந்த பாடத்தை என்ன செஞ்சிருக்கோம்? முடிச்சிருக்கின்றோம் பிள்ளைகள். இதுல ஒன்றே ஒன்று இன்னும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு. அதை மட்டும் நாங்க பார்த்துட்டு போவோம். வேற ஒன்றுமே இல்லாது. சரி, ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நாங்க பார்ப்போம். என்னென்ன பிள்ளைகள் பார்த்து நாங்க ஒரு எக்ஸாம் பேப்பருக்கு போகலாம். சரி, உலகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு தெரியுமா? உலகத்துல காணக்கூடிய காட்சிகள் இருக்கு தெரியுமா? இந்த காட்சி எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம்? 2 வகைப்படுத்தலாம். எத்தனை வகைப்படுத்தலாம்? 2 ஒன்றுமா பௌதிக அம்சம். ஒன்று என்னது? பௌதிக அம்சம். மற்றொன்று பண்பாட்டு அம்சம். மற்றொன்று என்னது? பண்பாட்டு அம்சம். அப்ப இதுல என்ன விளக்கம்னு கேட்டா, மனிதனால் உருவாக்காமல் தானா மனிதனுடைய தலையீடு இன்றி தானாக உருவான விடயங்கள் எல்லாத்தையும் உலகத்துல காணக்கூடிய அனைத்து விடயங்களுமே பௌதீக அம்சம் என்று சொல்லுவாங்க. விளங்குதா என்னன்னு சொல்றேனே? பௌதீக அம்சம் என்றால் மனிதனுடைய தலையீடு இருக்குமாங்க? அனிதா, இருக்காது. மனிதனுடைய தலையீடுகள் என்றுமே இருக்காது. அப்படியே இயற்கையாக தோற்றம் பெற்றவை. பண்பாட்டு அம்சம்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட விடயங்கள். மனிதனுடைய தலையீட்டினால் உருவாக்கப்பட்ட விடயங்கள் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பண்பாட்டு அம்சம். பாருங்க, இங்க சொல்றாங்க இயற்கையாக உருவான அம்சங்களை பௌதிக அம்சம் சொல்றாங்க. மலைத்தொடர்கள், ஆறுகள் மனிதனால் உருவாக்க முடியுமா? மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்கள். எங்கட அரினிதா எங்கட கிளாஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களாமா? அரினிதா, எங்கட கிளாஸ் புதுசா? ஓம் சார், நியூ ஜாயின். ஓகே ஓகே, எந்த இடம் நீங்க? பெட்டிகலா. ஓகே, நாங்க முதல் யூனிட்ல கடைசி பகுதி படிச்சு கொண்டிருக்கோமா. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா எங்களோட ரெக்கார்டிங் இருக்கு, அதுகளை எடுத்து கொஞ்சம் முதல் யூனிட்ட கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி சார். ஓகேவா? ஓகே சார். ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ கண்டினியூ பண்ண சூப்பரா இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்கள். இங்க பாடசாலை யாரு உருவாக்குனது? மனிதன். அப்ப அது பௌதிக அம்சமா பண்பாட்டு அம்சமா? பண்பாட்டு அம்சம். பண்பாட்டு அம்சம். வீதிகள் யாரு உருவாக்குனது? மனிதர்கள். மனிதர்கள். அப்ப அது பண்பாட்டு அம்சமா பௌதிக அம்சமா? பண்பாட்டு அம்சம்.
அதே மாதிரி வீடுகள், வயல்கள், பாலம் இதெல்லாம் யாரு உருவாக்குனது? மனிதர்கள். மனிதர். ஆஹ் அப்ப அது பௌதீக அம்சமா பண்பாட்டு அம்சமா? பண்பாட்டு அம்சம். பண்பாட்டு அம்சம். பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா? அப்ப பௌதீக அம்சம் பண்பாட்டு அம்சம் கண்டுபிடிக்க இயலுமா? ஏலும் சார். இயலுமா? ஆஹ் இப்ப இதுகளை பார்த்து கொண்டீங்க. இது மட்டும்தான் நாங்க இந்த ஃபெஸ்ட் யூனிட்ல முடிக்க வேண்டியது. இந்த பாருங்க, வீதிகள், குளம், வயல், சிறு வீடுகள் இதெல்லாமே பௌதிக அம்சத்துக்குள்ள வரும். இது நாங்க பார்த்த விடயங்கள். சரி, இப்ப நாங்க ஒரு வேலை செய்வோம். ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்றை செய்வோமா? ஓகே சார். ஓகே சார். நாங்க இந்த பகுதியெல்லாம் செய்துட்டோம் தானே, இல்லையா? இந்த பேப்பர் செய்தோமா பிள்ளைகள்? இந்த பாருங்க இருக்கு. செய்வோமா? இல்ல சார். பிள்ளைகள் செய்வோமா? நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, எனக்கு முதலாவது விட 2, 3, 4 செய்துட்டோமா? நாங்க செஞ்சிட்டோம். செய்திருக்கீங்க. இதுல நமக்கு கொஞ்சம் பகுதி இருக்கு போல செய்யறதுக்கு, அப்படியா? பகுதி இருக்கு. இந்த சரிப்பிலே செஞ்சிட்டோமா? அது சார் கீழ 6 10 இருக்கு. எப்படி செஞ்சிட்டோம்? 6 தொடக்க 10 வரை உள்ள கேள்வி செஞ்சிட்டோம். தெளிவுல செய்யணும். செய்துட்டோம் சார். செய்துட்டு வச்சோம். சொல்லுங்க பாப்போம். சார் 11ல இருந்து 15 வரையான வினாக்கள் தான் சார் செய்யணும் இன்னைக்கு. இந்த இலங்கை படம் செய்துட்டோமா? இல்ல சார். இந்த 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 திசை செய்துட்டோமா? இல்ல சார். இந்த இதெல்லாம் செய்துட்டோமா? வீடு என்றால் என்ன செய்துட்டோமா பிள்ளைகள்? இது பாருங்க, நீர் வசதி கிராமம் அமைந்துள்ள மாவட்டம் மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவு என்போம். ஒரே பிரதேச நிர்வாக படிமுறைகள் மாவட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? பாடசாலை மாதிரி வரைபடம் வேண்டாம். இது வரைய வேண்டாம், இது கஷ்டம் கொஞ்சம். உப திசைகள் 4, திசையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் 2, இயற்கையான முறையில் திசையை அறிந்து கொள்ளும் முறை ஊடகங்கள் 4 தருக. வானிலை பற்றி தகவல்களை முன்கூட்டி நீங்க முதல் ஒவ்வொன்னா செய்வோம் போல, சின்ன சின்னதா. முதலாவது இது 2ஐயும் செய்வோமா? ஓகேவா பிள்ளைகள்? பிள்ளை பேசுறது கேக்குதா? சொல்லுங்களே. பர்ஷா கேக்குதா? அர்ஷானி கேக்குது சார். முதல்ல மூன்றாவது வினாவுல ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் செய்வோமா? செய்வோம் சார். இத மட்டும் நீங்க செய்துட்டு எனக்கு போட்டு விட முடியுமா? நான் பாக்குறேன். இத மட்டும் செய்துட்டு போட்டு விடுறீங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகேவா கெமிலா? சரி, குயிக்கா செய்துட்டு போடுங்க. 2 வினா தானே, செய்துட்டு போடுங்க பாப்போம். குயிக்கா செய்து போடுங்க பாப்போம். நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் 2வது பாடத்தை ஆரம்பிக்கிறோம். 2வது பாடத்தை ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். விடை மட்டும் செய்து போட்டாலும் பரவாயில்லமா, நான் பேப்பரை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன கேக்குது?
ஹரிணி ஹரிணிட்டா விளங்குதா? செய்ய முடியுமா? சார். ஓகே ஓகே. இந்தியும் கிராமம் அமைந்துள்ள மாவட்டம் மற்றும் பிரதேச எக்ஸ்கியூஸ் மீ செயலாளர் பிரிவு சார். என்பவற்றை முறையை குறிப்பிடுக. பிரதேச நிர்வாக படிமுறை சொல்லுங்க. சார் நீர் வதியும்னா என்னது சார்? நீர் வசிமை நீ வசிக்கும். வதியம் எழுதியிருக்கு. வசிக்கும். ஓகே சார். யாரு ஒருத்த வந்திருக்காங்க. கயானா. சார் மூன்றாவது கவிதையில முதலாவது இதுக்கு விட மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை வடக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க எழுதுங்க. பிரதேச நிர்வாக படிமுறையில் மாவட்டங்கள் எவ்வாறு உருவாக்கம் பெறுகின்றது தெரியுமா? சரி, ஓகேவா? முடிச்சிட்டோமா? தக்ஸியா என்ன மாதிரி முடிஞ்சா? லாஸ்ட் கேள்வி செய்யறது சார். ரெண்டு லாஸ்ட் வினா செய்தா வந்து போதும், விடை எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்டும் இருக்கேன் செகண்ட் சார். மட்டும். ஓகே 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 ஓகே. புரியல். பிரதேச நிர்வாக படிமுறை மாவட்டங்கள் எவ்வாறு உருவாக்கம் பெறுகின்றன பிள்ளைகள்? சார் 1 மினிட் இருக்கீங்களா சார்? என்னம்மா? 1 மினிட் இருக்கீங்களா? கடைசி விடை எழுதுறேன் சார். ஓகே ஓகே. சொன்னாலும் பரவாயில்ல, அதுதான்.
சார் முடிஞ்சு சார். சார் நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, அனுப்பினது தான் பார்த்து கொண்டிருக்கேன். என்ன பாருங்க, மாத்தலை போட்டிருக்காங்க. மாத்தலை உக்குவலைங்கிறது சரி. மாகாண மாவட்ட பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம உத்தியோகர் பிரிவு, பாடசாலை. ஓகே, இந்த வினாவுக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்கு. பாருங்க, மாவட்டம் ஒன்று எப்படி உருவானது பிள்ளைகள்? இப்ப நீங்க சொல்லுங்க, கிராமங்கள் எல்லாம் சேர்ந்தால் என்ன உருவாகும்? பல கிராமங்கள் சேர்ந்தா பிரதேசம். பிரதேச செயலாளர் பிரிவு. பல பிரதேசங்கள் சேர்ந்தா ஒரு மாவட்டம். ஒரு மாவட்டம். இப்படிதான் உருவாகும். விளங்குதா? பிரதேச பல செயலாளர் பல பிரதேசங்கள் ஒன்றிணைந்து மாவட்டம் எஸ், உருவாகின்றது. உருவாகின்றது. பிரதேச செயலகம் பல சேர்ந்தால் ஒரு மாவட்டம் உருவாகின்றது. ஓகேவா? ஓகே ஓகே, சார். பரவாயில்ல, குட்டு. செய்து போட்டதுக்கு யாரு செய்து போட்டது ஃபர்ஸ்ட்? நிதேஷ் சார். ஓகே, ஓகே, சூப்பர். செய்து போடுறவங்க போடுங்க. செய்தவங்க இந்த ரெண்டாவது வினாவை செய்யுங்க. என்னது? உபதிசைகள் நான்கையும் தருக. திசை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் ரெண்டு தருக. இயற்கையான முறையில் திசை அறிந்து கொள்ளும் முறையை தருக. இந்த நாலாவது வினாவை செய்யுங்க செய்தவங்க. செய்தவங்க நாலாவது வினா. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட மட்டும் தான் எழுதுறேன். பிள்ளைகள் செய்தவங்க நாலாவது வினாவை செய்யுங்க. நாலாவது வினாவை செய்யுங்க செய்தவங்க. நான் பேப்பரை போட்டு விடுவேன் உங்களுக்கு குரூப்ல. கவரேஜ் ப்ராப்ளம் இங்க. அப்படி வேணா ஓகேவா? உங்களோட திருத்திட்டேன். தக்ஷியா தூக்கமா? சார். ஓகே, இப்ப எழுதுங்க. உபதிசைகள் நான்கு எவை? திசை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இரண்டு தருக. இயற்கையான முறையில் திசை அறிந்து கொள்ளும் முறை எழுதுக. இதை செய்யுங்க. இல்ல. செய்தவங்க போடுங்க.
Excuse me, sir. Sir. அடுத்த கேள்வி செய்யணுமா சார்? ஸ்கிரீன் வேக மாட்டேங்குது சார். சார் இப்ப என்ன சார் செய்யணும்? சார் கிடைக்க பிள்ளையா பேசுறது கேட்கலையா? பாருங்க, 4வது வினாவை செய்ய சொல்றேன். இல்லையே சார். 4வது. சார் இன்டர்நெட் ப்ராப்ளம்னால லீவ் ஆகிடுச்சு சார். அஹ், என்ன செய்யணும்? கொண்டு விட சொல்றேன், திருத்துறேன். சரியா? சார் நீங்க இது கிடைக்கிறது வந்து விலங்கு. கெமிலாவோட கண்டி கண்டி பிரதேச செயலாளர் பிரிவு. ஓகே, வெரி குட். இது கெமிலா அனுப்புனது. ஓகே, இந்த 4வது வினாவை செய்ய சொல்றேன் பிள்ளைகள். 4வது வினா வந்தா இருக்கு. ஓகேவா? இது தினுஷாந்த். என்ன சார்? தினுஷாந்த் போட்டிருக்காரு. கொஞ்சம் தினுஷாந்த். தக்ஷியா, நான் விலங்குதா பேசுறது நானே? ஓ சார். தக்ஷயா. அந்த 3வது போடாட்டியும் பரவாயில்ல பிள்ளைகள். 4வது வினாவை செய்து போடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சரியான கவரேஜ் தான். மழை பிள்ளைகள் எல்லா பிரதேசத்திலையும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இது யாருட? இது யாருட? திசை காட்டி, திசை கருவி. சூரியன் உதிக்கும் திசை. சொல்லுங்க கெமிலா. மறையும் திசை. சார் 3 கேள்வி செய்யணுமா சார்? கெமிலா, எனக்கு பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது சொல்லுங்க. 3 கேள்வி செய்யணுமா சார்? 4வது வினாவை செய்து போடுங்க. 4வதுல 3 வினாவையும் செய்து போடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓம் செய்யணும். செகண்ட், தேர்ட் இது செய்யணும். ஓகே. கோஷிகா, ஓகேவா? விளங்குதா?
சரி, குவனேந்திரன் நிதிஷ் போட்டாரு. கொஞ்ச நேரம் பாப்போம். நிதிஷ் கவரேஜ் இசுதான். வருஷா வந்து உபதிசை தான் கேட்டிருந்தாங்க. நீங்க பிரதான திசை போட்டு பேப்பர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கல. உபதிசை வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, அப்படி உபதிசை தான் வரும். இது குவனேந்திரன் தானே? பிள்ளைகள் உபதிசைன்னா என்ன பிள்ளைகள்? பிரதான திசைகளுக்கு நடுவில் பிரதான திசைகளுக்கு அடுத்து வரக்கூடிய உபதிசை. அப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குங்கிறது சரியா? இல்ல சார். இல்ல. அப்ப இத கொஞ்சம் எழுதணும். திசை அறிவி கருவி. திசை அறிவி கருவி அது ஓகே. திசை காட்டி மூலம் பார்க்கலாம். சூரியன் உதிக்கும் திசையை கொண்டு ஓகே. வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வெரி குட் பிள்ளைகள். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க உபதிசைகளை மட்டும். இரண்டாவது கேள்வி வந்து திசையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய திசைகள். திசை காட்டி திசை காட்டி திசை 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 காட்டி திசை அறிக்கை. திசை அறிக்கல்வியாமா? திசை காட்டி திசை அறிக்கை. திசை அம்மாட்ட கேட்டு செய்யக்கூடாது. ஓகே, சூரியன் உதிக்கும் திசையை கொண்டு. வெரி குட். சரி, செய்து காட்டினவங்க அடுத்த பேப்பருக்கு வாங்க. 5வது வினாவை செய்யுங்க. மார்க்ஸ் வந்துருச்சா? முதலாம் தவணை என்ன மார்க்ஸ்? விலங்குல வருஷா 97. சொல்லுங்க. அரிஷானி 97. சூப்பர். 97ங்கிறது வெரி குட், வெரி குட், வெரி குட். வருஷா ஓகே. சார் 96. சரி ஓகே. வருஷா 97. 96 யாரு? 91. நாங்க படிச்சதெல்லாம் இருந்ததா? 96 கயானா. ஓகே. 98. 98 அவங்க யார்? அது பேர் எனக்கு பேர் இல்லாம வந்திருக்கே. சரி சரி ஓகே பிள்ளைகள். வெரி குட், வெரி குட். எங்கட பிள்ளைகள் சூப்பர். எங்கட பிள்ளைகளுக்கு பிரயோசனமா இருந்தது. பிள்ளைகள் செய்தவங்க 5வது வினாவையும் செய்யலாம். ஐந்தாவது வினாவையும் செய்யலாம். சார் அனுப்பணுமா சார்? செஞ்சுட்டு செய்து அனுப்புனா திருத்தி தருவேன் நானு. அனுப்புறாங்க தானே, விலங்கு தானே திருத்துறது நானே. ஓகே வெரி குட். இது யார்? கயானா. குட் குட், வெரி குட் மா.
வாட்ஸ்அப்புக்கு எதுவும் போட்டவங்க சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப்லயும் எடுத்து இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. நீங்க செட்லயே போட்டா நல்ல பிள்ளைகள் பழகிக் கொள்ளலாம். தருக வானிலை பற்றி தகவல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதனால் கிடைக்கும் நன்மைகள் 4 தருக. செய்யறவங்க செய்யுங்க. குறித்த பிரதேசத்தில் குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தானே வானிலை. சார் ஸ்கிரீன் வழங்க மாட்டேங்குது சார். என்ன மாதிரி அரசாணி செய்யறோமா அகமட்? விலங்கல கெமிலா. இப்போ ஓகே சார். செஞ்சுட்டு இருக்கேன் சார். செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. ஆ அர்னிட்டா போடுறாங்க. சரி, ஓகே ஓகே, வெரி குட் 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 குட். வழங்க மாட்டேங்குது. ஆ சார் நானே எழுதிட்டேன். வெரி குட் அனுப்புனேன் சார். அர்னிட்டா. சார். ஓகே ஓகே, சூப்பர். சூப்பர் சூப்பர், அனுப்புனீங்க தானே, திருத்திட்டேன். ஓகே சார். கெமிலா இதெல்லாம் திருத்திட்டேன் நான். இப்போ கேள்வி அனுப்பியிருந்தேன் சார். 4வது கேள்வியா? இன்னும் வரலையே கெமிலா, உங்களோட பழசு தான் இருக்குது. யாரோ வாட்ஸ்அப்புக்கு போட்டு delete பண்ணிட்டீங்க.
என்ன மாதிரி பிள்ளைகள் செய்யறோமா? சரி இன்னும் 1 minute. குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றம். வெரி குட். வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, முகில்கள். முற்பாதுகாப்பு, உயிர் சேதங்களை தவிர்த்தல், சொத்துக்கள் உடைமைகளை பாதுகாத்த, விவசாய நடவடிக்கைகள் திட்டமிடல். ஓகே குட். யாருடையது? தினுசான். தினுஷான். வெரி குட் தினுஷான். இது யாருட? குறிப்பிட்டதோர் பிரதேசத்தில் குறுகிய காலத்தில் நிலவும் வளிமண்டல நிலைமை. ஓகே வெரி குட். வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, முகில். மீனவர்கள் கடலுக்கு ஆயத்தமாக செல்லலாம். விவசாயிகள் வயல் வரம்பு. ஓகே இதெல்லாம் நல்லா. யார்கிட்ட இது? வருஷாட. வெரி குட். இந்தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டார். தியாட கெமிலாட வந்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் இருங்க கெமிலா. வந்த வண்ணமே இருக்கின்றது கெமிலாட. வடகிழக்கு. ஓகே. திசையறி கருவி திசையறி. ஓகே வெரி குட். ஓகே. பிள்ளைகள் அப்படியே இருங்க. வாட்ஸ்அப்புக்கு யாரோ போட்டிருக்காங்களோ கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இது யார் போட்டது எனக்கு வாட்ஸ்அப்ல? பிள்ளைகள் இதை யார் போட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் வாட்ஸ்அப்ல. பிள்ளை இது யாருட? உபதிசைகள் இது இல்லையே. பிழையே. ஓகே சரி பிள்ளைகள் மீதி இருக்க வினாவை நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? ஆம் சார். சரி, அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். புதுசா வந்தவங்க ரெக்கார்டிங் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே பிள்ளை. நாங்க இப்ப இன்னைக்கு கொஞ்சம் மழை காரணமாக கொஞ்சம் கவரேஜ்கள் கொஞ்சம் பிரச்சனை பிள்ளைகள். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே பாய் குட் நைட். Thank you, sir. Okay bye. Good night. God bless you. God bless you. Take care. Okay bye. Good night. சார் இப்பொழுது அனுப்புனேன் சார் இப்ப செஞ்சது.
சரி சார், நான் பார்த்தேன்மா. என்னன்னா அந்த டவுன்லோட் ஆக கஷ்டமா இருக்குமா? வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். சரி, நான் வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் நான் அடுத்த கிளாஸ்களை பார்ப்போம். கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஓகேம்மா. அப்போ பாய், குட் நைட் எல்லாம். தேங்க்யூ சார். பாய் சார். மீட் சார். ஓகேம்மா. ஓகே, பாய், குட் நைட்.